ஹலோ ஆல். ஸ்ட்ரோக் பக்கவாதம் இதோட சிம்டம்ஸ் என்ன, இது எப்படி நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி நம்ம பார்க்கலாமா? பி ஃபாஸ்ட். பி ஃபார் பேலன்ஸ். பேஷண்ட் நடக்கும் போதோ நிற்கும் போதோ ஒரு பக்கம் சாயறது இல்லைனா வீழ்ற மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இ. இ ஃபார் ஐ. சடனாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கண் பார்வையோ இல்லைனா ரெண்டு கண் பார்வையோ போகிறது இல்லைனா டபுளாக தெரியுது. நெக்ஸ்ட் இஸ் எஃப். எஃப் ஃபார் ஃபேஸ். பேஷண்ட்டை ஸ்மைல் பண்ண சொல்லுங்க. ஸ்மைல் பண்ணும்போது ஒரு பக்கம் வாய் கோணிக்கிறது, இதெல்லாம் எதனா சாப்பிடும் போதோ தண்ணி குடிக்கும் போதோ ஒரு பக்கம் ட்ரூல் ஆகுறது. ஸோ எஃப் ஃபார் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஏ. ஏ ஃபார் ஆர்ம். பேஷண்ட் இப்படி ரெண்டு கையும் வைக்க சொல்லணும். ஒரு சைடு ஏதாச்சும் ஆர்ம் வீக்னஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த பொசிஷன்ல சஸ்டெயின் பண்ண முடியாம கை ட்ரிஃப்ட் ஆகும். ஸோ ஏ ஃபார் ஆர்ம் வீக்னஸ். நெக்ஸ்ட் இஸ் எஸ். எஸ் ஃபார் ஸ்பீச். நீங்க பேசுறது பேஷண்ட்டுக்கு புரியல, கன்ஃபியூஸ்டா இருக்காரு, இல்லைன்னா அவர் பேசுறது நம்மளுக்கு புரியாம பேஷண்ட்டோட ஸ்பீச் ஸ்லர்டா இருக்கு, குளறுது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அது ஒரு ஸ்ட்ரோக்கான சைன். நெக்ஸ்ட் வந்து டி. டி வந்து டைம். ஸ்ட்ரோக்ல டைம் லாஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிரெயின் லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் எப்போ வந்துச்சு இந்த டைம் நோட் பண்ணிக்கிட்டு உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் தான் ஸ்ட்ரோக்கோட பேசிக் சிம்டம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.